குட் ஈவினிங்ப்பா. குட் ஈவினிங் டு ஆல். குட் ஈவினிங். ஆடிபிளா இருக்கப்பா? ரைட். சரி. ஸோ ஸோ இஎம்டியில் ஃபர்ஸ்ட் டாபிக் வந்துட்டு காஸ் லா. காஸ் லா. ஸோ நேம் ஆஃப் த சயின்டிஸ்ட் சரிங்களா? ஸோ காஸ் லா அப்படிங்கிறது காஸ் நேம் ஆஃப் த சயின்டிஸ்ட் அவங்க கண்டுபிடிச்ச நேம் வச்சுருப்பாங்க. ஸோ இஎம்டியில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் இருக்குது, மேக்னட்டோஸ்டாட்டிக்ஸ் இருக்குது. ரெண்டு பார்ட்டாக ஸ்பிளிட் பண்ணலாம். எலக்ட்ரோஸ்டாட்டிக் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டை பற்றி படிக்கிறது. மேக்னட்டோஸ்டாட்டிக்ஸ்னா மேக்னட்டிக் ஃபீல்டு பற்றி படிக்கிறது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் என்ன இருக்கும், நம்மகிட்ட சப்ளை இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன இருக்கும், ஜென்ரலா ஃபர்ஸ்ட் ஒரு பேசிக் சொல்லிட்டு அப்புறம் நம்ம இது போவோம். ஃபர்ஸ்ட் என்ன இருக்கும் அப்படின்னா வோல்டேஜ் அப்படிங்கிற ஒரு டேர்ம் வரும். ஃபர்ஸ்ட் நம்மகிட்ட சோர்ஸ் என்ன இருக்கும், வோல்டேஜ். அப்போ வோல்டேஜ்ல இருந்து என்ன வரும் அப்படின்னா அடுத்த டேர்ம் என்ன போறோம், நம்மகிட்ட சப்ளை இருக்கு அப்படின்னா அதுல வோல்டேஜ் இருக்கும். சரிங்களா? வோல்டேஜ்க்கு அப்புறம் அடுத்த ஸ்டேஜ் என்ன வரும், என்ன போறோம், சார்ஜ். ஸோ வோல்டேஜ் இருக்குன்னா வோல்டேஜ்ல இருந்து அடுத்த ஸ்டேஜ் என்னது, சார்ஜ். சார்ஜ்ல இருந்து என்ன ஆகும்னா அடுத்த ஸ்டேஜ் இப்போ உங்களுக்கு ஃபார்முலா தெரியும். ஸோ ஐ ஈக்குவல் டு டிக்யூ டிவைட் பை டிடி அப்படின்னு படிச்சிருக்கீங்களா ஒரு ஃபார்முலா. ஐ ஈக்குவல் டு டிக்யூ டிவைட் பை டிடி. அப்போ சார்ஜை டைமை பொறுத்து ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். டிஃப்ரென்சியேஷன் அப்படின்னாவே என்னது, அடுத்த ஸ்டேஜா ப்ரீவியஸ் ஸ்டேஜா, அடுத்த ஸ்டேஜ். அப்போ சார்ஜை ஃப்ளோ ஆஃப் சார்ஜ், அந்த ஒயரில் சார்ஜ் பாசிட்டிவ் சார்ஜோ நெகட்டிவ் சார்ஜோ, ஃப்ளோ ஆஃப் சார்ஜ் வித் ரெஸ்பெக்ட் டைம். டைமை பொறுத்து சார்ஜ் மூவ்மெண்ட் இருக்கு அந்த ஒயரில் கண்டக்டரில் அப்படின்னா அடுத்த ஸ்டேஜ் என்னது, ஃப்ளோ ஆஃப் சார்ஜ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம்னா கரண்ட். அப்போ சார்ஜ் ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணீங்கன்னா அடுத்த ஸ்டேஜ் கிடைக்கும் கரண்ட். அப்போ சார்ஜ் ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணீங்கன்னா அடுத்த ஸ்டேஜ் என்னது, கரண்ட். அப்போ ஒரு கண்டக்டர்ல கரண்ட் பாஸ் ஆகுதுன்னா என்ன ப்ரொடியூஸ் ஆகும், ஃப்ளக்ஸ். என்ன ஃப்ளக்ஸ், மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் ஆர் மேக்னெட்டிக் ஃபீல்ட். அப்போ இது மேக்னட்டோஸ்டாட்டிக், ஆம்பியர்ஸ் லா, பயோட்ஸ் லா, இதை பேஸ் பண்ணி ஒரு கண்டக்டர்ல எவ்வளோ ஃப்ளக்ஸ் இருக்கு, அந்த ஃப்ளக்ஸ்னால எவ்வளோ இஎம், இதை பற்றி நம்ம. அப்போ சார்ஜ் வச்சு நீங்க ஃபார்முலா இது மாதிரி எழுதிருப்பீங்க, ஞாபகம் இருக்கா பாருங்க. எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஈக்குவல் டு 2 divided by 4 pi epsilon naught into r square. இது மாதிரி ஞாபகம் இருக்கா? 2 divided by 4 pi epsilon naught into r square. Relative permittivity of the free space medium ஏரா இருந்ததுன்னா epsilon r ஓட வேல்யூ 1. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டும் சார்ஜ் என்ன ப்ரொபோர்ஷன் அப்படின்னா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷன். அப்போ சார்ஜ்லேருந்து அடுத்த ஸ்டேஜ் என்ன கிடைக்கும் அப்படின்னா வித் ரெஸ்பெக்ட் டு சார்ஜ். சார்ஜ்லேருந்து அடுத்து என்னன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட். அப்போ வோல்டேஜ் தான் ரெஃபரன்ஸ் எல்லாத்துக்கும். இப்போ வோல்டேஜ்லேருந்து சார்ஜ் கிடைக்கும். சரிங்களா? ஏன் கரண்ட் பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டேஜ், சார்ஜோடைய அடுத்த ஸ்டேஜ் தான் கரண்ட். அப்போ வோல்டேஜ்லேருந்து டைரக்டா கரண்ட் போகாது. அப்போ வோல்டேஜ்லேருந்து டைரக்டா எங்கே வரும், கியூ சார்ஜ். வோல்டேஜ்லேருந்து டைரக்டா கரண்ட் போகாது. வோல்டேஜும் கரண்ட்டும் நடுவில் சார்ஜ் இருக்கும். சார்ஜ் ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி அடுத்த ஸ்டேஜ் கரண்ட் வரும். கரண்ட் ஒரு கரண்ட்ல பாஸ் ஆச்சுன்னா ஃப்ளக்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். ஃப்ளக்ஸ் வச்சு அடுத்து இஎம்எஃப் வரும். அதே எலக்ட்ரோஸ்டாட்டிக்ல பார்த்தீங்கன்னா சார்ஜ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எலக்ட்ரிக் ஃபீல்ட். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டை வச்சு சரிங்களா, எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி, சரிங்களா, எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி, எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி, இந்த டேர்ம்லாம் வச்சு நம்ம அனலைஸ் பண்ணுவோம். அப்போ ரெண்டா பிரிச்சிடறாங்க, இந்த பார்ட் எலக்ட்ரோஸ்டாட்டிக், இந்த பார்ட் மேக்னட்டோஸ்டாட்டிக். பிகாஸ் இஎம்டி அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, எலக்ட்ரோ மேக்னட்டிக் தியரி அப்படின்னா எலக்ட்ரிக்கல் சப்ளை கொடுக்குற மேக்னட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகுது. பேஸ்ட் ஆன் திஸ் டூ காம்பினேஷன் வி கெட். நம்ம ஜென்ரலாகவே ஒரு கம்யூனிகேஷன் சிக்னலாக இருக்கட்டும், ஒரு எலக்ட்ரிக்கல் சிக்னலாக இருக்கட்டும், ஒரு லைன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு லைன் இருக்கு அப்படின்னா லைன்ல சென்டிங் எண்ட் இருக்கும், ரிசீவிங் எண்ட் இருக்கும். அப்போ சென்டிங் எண்ட்ல நீங்க என்ன பண்றீங்கன்னா பவரை சென்ட் பண்றோம். அதுல பவர் இருக்கும், வோல்டேஜ் இருக்கும், கரண்ட் இருக்கும். ஸோ அப்போ இதுல டிராவல் ஆகும். அப்போ எலக்ட்ரிக் கரண்ட் நான் கொடுக்குறேன் அப்படின்னா ஒரு கண்டக்டர்ல எப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கரண்ட்ல எலக்ட்ரிக் கரண்ட் கொடுக்குறோம் அப்படின்னா அங்க ஒரு கரண்ட் கொடுக்குறேன். கரண்ட் கொடுக்கறது என்ன, மேக்னட்டிக், எலக்ட்ரிக்கல்னா எலக்ட்ரிக். அப்போ இங்க என்ன ப்ரொடியூஸ் ஆகும், ஃப்ளக்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். ஃப்ளக்ஸ் இதுல கட் ஆகும், இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும். இஎம்எஃப்னா வோல்டேஜ். அந்த வோல்டேஜ்னா மறுபடியும் கரண்ட் பாஸ் ஆகும். அப்போ கரண்ட்னால ஃப்ளக்ஸ், ஃப்ளக்ஸ்ங்கிறது மேக்னட்டிக் ஃப்ளக்ஸ். அப்போ எலக்ட்ரிக்கல் சப்ளை கொடுக்குறேன், மேக்னெட்டிக் நேச்சர் ப்ரொடியூஸ் ஆகி ஃப்ளக்ஸ், மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் ப்ரொடியூஸ் ஆகி அதில் கட் ஆகி இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகி, இஎம்எஃப்னா வோல்டேஜ், வோல்டேஜ்னால அடுத்த மறுபடியும் கரண்ட் போகும், மறுபடியும் ஃப்ளக்ஸ்.
மறுபடியும் இஎம்எஃப் மறுபடியும் கரண்ட் இதே மாதிரி பாஸ் ஆகிட்டே இருக்கும். அப்போ எலக்ட்ரிக்கல் சப்ளை கொடுக்குறேன், மேக்னெட்டிக் நேச்சர் ப்ரொடியூஸ் ஆகுது. அப்போ இந்த காம்பினேஷன் தான் ஒரு வேவ் ஃபார்ம் சென்டிங் எண்ட்லேருந்து நம்ம என்ன சிக்னலை சென்ட் பண்ணுறோமோ, பவர் சிக்னலாக இருக்கட்டும், கம்யூனிகேஷனில் ஸ்பீச்சாக இருக்கட்டும், எந்த ஒரு சிக்னலாக இருந்தாலும் எலக்ட்ரிக் பிளஸ் மேக்னெட்டிக் நேச்சர் ரெண்டும் சேர்ந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ். கேள்விப்பட்டிருக்கீங்களா? வெதர் இட் இஸ் சென்டிங் எண்ட்லேருந்து ரிசீவிங் எண்ட் பார்த்தீங்கன்னா இப்படி வேவ் ட்ராவல் ஆகும். அந்த டிராவல் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்ம் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ். எலக்ட்ரிக்கல் சப்ளை கொடுக்குறீங்க, அது மேக்னெட்டிக் நேச்சர் கிரியேட் பண்ணி ரெண்டு காம்பினேஷனும் டிராவல் ஆகும். சரிங்களா? டிரான்ஸ்மிட்டட் வேவ்னு சொல்லுவாங்க. டிரான்ஸ்மிட் ஆகும் ஃப்ரம் சென்டர் டு ரிசீவர் இந்த ஃபார்ம் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ். ஸோ அதான் எலக்ட்ரிக் காம்பினேஷன். அப்போ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் டிராவல் ஆகுது, எவ்வளோ லாஸ் ஆகுது, எவ்வளோ எஃபிஷியண்டாக அவுட்புட் கிடைக்குது, ரிஃப்ளெக்ஷன் ஆகுதா, ரிஃப்ராக்ஷன் ஆகுதா, டிரான்ஸ்மிட் ஆகுதா. ஸோ இந்த வேவ்ஸ் பற்றிலாம் அனலைஸ் பண்ணுறதுக்கு என்ன பேசிக் தேவை அப்படின்னா, எலக்ட்ரோஸ்டாட்டிக் எலக்ட்ரிக் வேவ்ஸ் எப்படி இருக்கு, மேக்னட்டோஸ்டாட்டிக் மேக்னெட்டிக் வேவ்ஸ் எப்படி இருக்கு, ரெண்டு காம்பினேஷன் தானே எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ். அப்போ ஒரு சிக்னல் எப்படி டிரான்ஸ்மிட் பண்ணினா பேஸ்ட் ஆன் த இஎம்டி கான்செப்ட் எப்படி அதை டிராவல் ஆகுது, லாஸ் மீடியம் எப்படி இருக்கு, லாஸ்லெஸ் மீடியம் எப்படி இருக்கு, அதில் எவ்வளோ லாஸ் பண்ணும், எஃபிஷியண்டாக டிரான்ஸ்மிட் பண்ண முடியுதா, ரிஃப்ளெக்ஷன் இருக்கா, ரிஃப்ராக்ஷன் இருக்கா, டிரான்ஸ்மிஷன் இருக்கா. ஸோ என்ன ஏதுன்னு ஃபுல்லாக அனலைஸ் பண்ணுறது தான். ரைட். புரியுதாப்பா என்ன சொல்றேன்னு? அப்போ எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஒரு பார்ட் கொடுத்துருப்பாங்க எலக்ட்ரிக் வேவ்ஸ் பற்றி படிக்கிறதுக்கு, மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் மேக்னட்டோஸ்டாட்டிக் பற்றி கொடுத்துருப்பாங்க, மேக்னெட்டிக் வேவ்ஸ் பற்றி ரெண்டு கம்பைன் பண்ணினா வி கெட் என்னது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ். எந்த ஒரு கம்யூனிகேஷன் லைனாக இருந்தாலும் பவர் லைனாக இருந்தாலும் இந்த ஃபார்ம் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் ட்ராவல் ஆகும். ஸோ மெயினாக வந்துட்டு அப்போ அந்த சார்ஜ் கரண்ட் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இஎம்எஃப் இந்த இதை பேஸ் பண்ணி பண்ணுறது தான் அந்த இஎம்டி. ஓகேங்களா? ரைட். ஃபர்ஸ்ட் காஸ் லானா என்ன? ஃபர்ஸ்ட் ஒரு சார்ஜ்னு என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். சார்ஜில் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு, நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு. அப்போ பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. பாசிட்டிவ் சார்ஜ்லேருந்து ரேடியலி அவுட்வர்டு இப்படி வெளியில் வருது அப்படின்னா அதுக்கு பேர் ரேடியலி அப்படின்னு சொல்லுவாங்க. ரேடியலி நேராக வெளியில் வருது அப்படின்னா அதுக்கு பேர் என்னது ரேடியலி. ரேடியலி அவுட்வர்டு, ரேடியலி அவுட்வர்டு. பாசிட்டிவ் சார்ஜ் அப்படின்னு இருக்கு அப்படின்னா இந்த ஒரு சார்ஜ் இருக்கு அப்படின்னா அதுல இருந்து என்ன வரும்னு சொன்னேன். சார்ஜ் இஸ் நத்திங் பட் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்படின்னு பார்த்தோம். சார்ஜ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஃபார்முலா இது மாதிரி டெரைவ் பண்ணியிருப்பீங்க. அப்ப சார்ஜ் இருக்குன்னா இது வெளியில போகும், என் நம்பர் ஆஃப் லைன்ஸ் வெளியில எப்படி போகும், கரெக்டா? ரைட். அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும்? எலக்ட்ரிக் ஃபீல்டு பிளஸ் கியூ அப்படின்னா ரேடியலி அவுட்வர்ட், ரேடியலி அவுட்வர்ட். வேற எந்த சார்ஜ் இல்லை அப்படின்னா இட் டெர்மினேட்ஸ் அட் இன்ஃபினிட்டி. அப்போ பிளஸ் கியூ அப்படிங்கிற ஒரு சிங்கிள் சார்ஜ் இருக்குன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு, இதுக்கு பேர் என்னது எல்லாமே எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன், எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன். அப்போ அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னது இட் டெர்மினேட், டெர்மினேட் எங்க போய் முடியும் அப்படின்னா அட் இன்ஃபினிட்டி, டெர்மினேட் அட் இன்ஃபினிட்டி. எங்கேயுமே எதுவும் இல்லைன்னா போயிட்டே இருக்கும், அது மாட்டுக்கு போயிட்டே இருக்கும். சரிங்களா? டெர்மினேட் அட் இன்ஃபினிட்டி. சரிங்களா? ஓகே. அதே மைனஸ் கியூ அப்படின்னா என்ன வரும் உங்களுக்கு? நெகட்டிவ் சார்ஜா இருக்கு அப்படின்னா ஃப்ரம் இன்ஃபினிட்டி டுவோர்ட்ஸ் இப்படி வரும். கரெக்டா? இது மாதிரி வரும். அப்ப எங்கிருந்து வரும்? இன்ஃபினிட்டி. வேற எதுவும் சார்ஜ் எங்கேயும் இல்லை அப்படின்னா இன்ஃபினிட்டி, ஃப்ரம் இன்ஃபினிட்டி டுவோர்ட்ஸ் நெகட்டிவ் சார்ஜ் டுவோர்ட்ஸ் ஜீரோ. ஆரிஜினல் லொக்கேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அப்ப இன்ஃபினிட்டியில் ஆரம்பிச்சு டுவோர்ட்ஸ் ஜீரோ. ஃப்ரம் இன்ஃபினிட்டி டு எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன். கொஸ்டின் இப்படி கேட்கறாங்க, எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன் ஃப்ரம் ஸ்டார்டிங் ஃப்ரம் இன்ஃபினிட்டி அங்கிருந்து ஜீரோக்கு வருது அப்படின்னா அது என்ன சார்ஜா இருக்கும்னு கேட்கறாங்க. என்ன சார்ஜ்? நெகட்டிவ் சார்ஜ். அதே எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன் அப்படின்ற பிளஸ் கியூ அப்படின்னா அங்க ஒரு ஃபீல்டு, ஒரு ஃபோர்ஸ் இருக்கும். சரிங்களா? ஒரு ஃபோர்ஸ் இருக்கும். அப்ப அதுல இருந்து வெளியில போகுது, ஜீரோ ஆரிஜின்ல இருந்து வெளியில எலக்ட்ரிக் ஃபீல்டு எங்க போகுது? டுவோர்ட்ஸ் இன்ஃபினிட்டி. அப்ப ஜீரோல ஆரம்பிச்சு இன்ஃபினிட்டில போய் முடியுது அப்படின்னா அதுக்கு பேர் என்ன? பாசிட்டிவ் சார்ஜ், பாசிட்டிவ் சார்ஜ். ஓகேங்களா? சரி. சரி. இப்போ இங்க பாருங்க ஒரு எக்ஸாம்பிள். பிளஸ் கியூ அப்படின்னு இருக்குன்னு வச்சுங்க. பிளஸ் கியூ பேசிக் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுவேன்.
ப்ளஸ் கியூ இருக்குன்னு வச்சுங்களேன், எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்படி போகும். கரெக்டா? எலக்ட்ரிக் ஃபீல்ட் இந்த மாதிரி ஆல் டைரக்ஷன் ரேடியலி அவுட் போகும், வெளியில போகும். இது எல்லாமே எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன். சரிங்களா? எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்னா என்ன சொல்லுவீங்க சொல்லுங்க? எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அப்படின்னா டெஃபினிஷன் ஏதாவது தெரியுமா? ஐடியா? எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் ஃபை அப்படின்னு சொல்லலாம். மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்னு சொல்லுவாங்க. எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்ல ஃபை அப்படின்னு சிம்பிள் சொல்லுவாங்க, இல்ல சை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. என்னுடைய ஸ்டேட்மெண்ட் என்னப்பா? எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் உடைய ஸ்டேட்மெண்ட் என்னது? ஏதாவது ஐடியா இருக்கா? எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன், எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன், எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன் crossing surface area, crossing or passing, crossing or passing through surface area, through surface area அப்படின்னா என்ன அப்படின்னா, எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன் சார்ஜ் இருக்குன்னா சார்ஜ்ல இருந்து வெளியில போகுதுல, இதுக்கு பேர் தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன். ஏன்னா சார்ஜ்ல இருந்து அடுத்த ஸ்டேஜ் தான் கரண்ட் ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணும். அப்ப இந்த சார்ஜ் ஒரு ஃபோர்ஸ்னால தான் இந்த சார்ஜ் வந்துட்டு அடுத்த ஸ்டேஜ்னா இந்த ஒரு ஒயர் இருக்கு அப்படின்னா அந்த ஒயர்ல என்ன போக போக போகுது நல்லா இமேஜின் பண்ணி எனக்கு சொல்லுங்க. ஒரு ஒயர் இருக்கு அப்படின்னா, ஒரு ஒயர் இருக்குன்னா அந்த ஒயர்ல என்ன ஆக போகுது? மூவ்மெண்ட் ஆஃப் சார்ஜ் இருக்குமா இருக்காதா? கரண்ட் எனக்கு வேணும்னா சார்ஜ் ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்றேன். டிஃபரன்ஷியேட்னா அடுத்த ஸ்டேஜ், அடுத்த ஸ்டேஜ்னா மூவ்மெண்ட். அப்ப சார்ஜ் வந்துட்டு ஃப்ளோ இருக்கும், மூவ்மெண்ட் இருக்கும். அப்ப இந்த ஒயர்ல சார்ஜ் இப்படி போறதுனால அப்ப ஃப்ளோ ஆஃப் சார்ஜ் எலக்ட்ரான்ஸ்னு சொல்லுவீங்க. அப்ப ஃப்ளோ ஆஃப் சார்ஜ் இப்படியே போகுது அப்படின்னா அது என்ன வரும்? கரண்ட் வரும். கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். சரிங்களா? அதேதாங்க. அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன் கிராசிங் ஆர் பாசிங் த்ரூ சர்ஃபேஸ் ஏரியா, த்ரூ சர்ஃபேஸ் ஏரியா. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அப்படின்னா என்னன்னு வச்சுக்கலாம். இதுதான் ஸ்டேட்மெண்ட். இதுக்கு எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இதுதான் ஒரு ஏரியான்னு வச்சுங்களேன். இதுதான் ஒரு ஏரியா. ஒரு ஸ்கொயர் ஷேப்ல ஒரு ஏரியா இருக்கு. ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குன்னு வச்சு. இந்த ஏரியால ஃப்ளக்ஸ், எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் லைன், எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன். இதுல இ அப்படின்னு இப்ப இதுல பாத்தீங்கன்னா 3 லைன் இருக்கு. இது ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன் கிராசிங் ஆர் பாசிங் த்ரூ சர்ஃபேஸ் ஏரியா. இந்த ஏரியால எவ்வளவு எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன் பாஸ் ஆகுதோ அதுதான் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இது இருக்கு. அதே சர்ஃபேஸ் ஏரியா நான் வச்சுக்கிட்டேன். இப்ப இதுல பாத்தீங்கன்னா டயக்ராம் டயக்ராம் பாத்தீங்கன்னா ஸோ 1, 2, 3, 4, 5 5 லைன்ஸ் இருக்கு. எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன் ஏரியா. அப்ப இது ஃபர்ஸ்ட் கேஸ், இது செகண்ட் கேஸ். இப்ப எந்த கேஸ்ல உங்களுக்கு ஃப்ளக்ஸ், எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அதிகமா இருக்கும்னு கேட்கறேன் கொஸ்டின். எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன் ஒரு ஏரியா கொடுத்துருக்காங்கன்னா ஒரு சர்ஃபே ஏதோ ஒரு பாக்ஸ் இருக்குது. அந்த பாக்ஸ்ல நிறைய எலக்ட்ரிக் எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன் எப்படி இருக்கும்? எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன் எப்படி இருக்கும் உங்களுக்கு? எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன் அப்படிங்கிறது எதனால வந்திருக்கும்? இதெல்லாம் எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன். எஸ், சார்ஜ்னால. வெரி குட். எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன் அப்படிங்கிறது பாருங்க, இதெல்லாம் எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன். எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன் எதனால வந்திருக்கும்? சார்ஜ் பிளஸ் கியூ மைனஸ் கியூ, சார்ஜ்னால. அப்போ ஒரு சார்ஜ்னு ஒன்று இருந்திருக்கு, அதனால எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன் பாஸ் ஆகுது ஒரு ஏரியாவில். அந்த ஒரு ஏரியாவில், பர்டிகுலர் ஏரியாவில் எவ்வளோ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் லைன் பாஸ் ஆகும், எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன் பாஸ் ஆகுதோ தட் இஸ் கால்டு எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். புரியுதாப்பா? மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்னா ஒரு கண்டக்டர்ல கரண்ட் பாஸ் ஆனா ஃப்ளக்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும், தட் இஸ் கால்டு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அப்படின்னா ஒரு ஏரியாவில், பர்டிகுலர் ஏரியாவில் சார்ஜ்னால அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன் பாஸ் ஆகுதுங்களா, அந்த ஏரியாவில் எவ்வளோ லைன் பாஸ் ஆகுதோ அவ்வளோ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இருக்கும். அப்ப இதுல பாத்தீங்கன்னா அதே ஏரியால நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் லைன், எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன் அதிகமா இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் கேஸோட செகண்ட் செகண்ட் கேஸ் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் ஃபை எப்படி இருக்கும்? ஃபை ஆர் சைன்னு சொல்லுவாங்க. எப்படி இருக்கும்? அதிகமா இருக்கும். அப்ப எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இன் செகண்ட் கேஸ் வில் பி ஹையர். சேம் ஏரியாவுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன் அதிகமா இருக்கு. அப்ப இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஃபை ஈக்குவல் டு எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இன்டு ஏரியா. அப்ப ஏரியா, ஒரு ஏரியால எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் எவ்வளவு பாஸ் ஆகுதோ அதை பேஸ் பண்ணி இருக்கிறது தான் இந்த ஃப்ளக்ஸ் ஃபை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ ஒரு சர்க்கிள் மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்படி இது ஒரு ஏரியா, இதெல்லாம் இப்படி பாஸ் ஆகுது எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன். ரெஃபரன்ஸை 0 டிகிரி இதை எடுத்துக்கோங்க ரெஃபரன்ஸ். சரிங்களா? அப்ப இந்த டைரக்ஷன்ல உங்களுக்கு நெட்ஃபிளக்ஸ் வந்துட்டு இந்த இடத்துல பாஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சு. இது தீட்டா,
இது வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்படி டில்ட் பண்ணியிருக்காங்க. அதனால எல்லாம் இப்படி எல்லாம் இமேஜின் பண்ணிங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன் இப்படி இருக்கு. இ அப்படிங்கிறது ஏரியா பாத்தீங்கன்னா இந்த டைரக்ஷன்ல இந்த இடத்துல மெஷர் பண்ண சொல்றாங்க. ஏரியா அவங்களே கொடுத்துருக்காங்க. இப்போ என்னுடைய ஆங்கிள் தீட்டா. சரிங்களா? ஏரியா பாத்தீங்கன்னா பாக்ஸ் பாத்தீங்கன்னா இப்படி வைக்கிறாங்க. அதுல இப்படி போகுது எலக்ட்ரிக் ஃபீல்டு. இது கூட உங்களுக்கு புரியலாம், இது எடுத்துங்க. ஏரியா இப்படி இருக்கு, எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன் இப்படி பாஸ் ஆகுது. அப்ப என்னுடைய ஆங்கிள் தீட்டா. சரிங்களா? தீட்டா. அப்ப ஃப்ளக்ஸ் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் ஈக்குவல் டு இ இன்ட்டு இந்த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் லைனு இந்த ஏரியால பாஸ் ஆகுதுங்களா, தட் இஸ் கால்ட் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அப்படின்னா இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு லைனை இந்த ஏரியால பாஸ் ஆகுதுங்களா, இந்த ஏரியால எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் பாஸ் ஆகுதுல, தட் இஸ் கால்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன் ஏரியால பாஸ் ஆகுதுல தான் ஃப்ளக்ஸ். இன்ட்டிங்க காஸ் தீட்டான்னு போடணும். ஏன்னா இதுக்கும் இந்த ஏரியாவுக்கும் உள்ள ஆங்கிள் என்ன சொல்லணும்னா காஸ் தீட்டா. பேரலா எடுத்திருப்பாங்க ரெஃபரன்ஸ் ஜீரோல இருந்து. அப்ப ரெண்டுமே ஏரியாவும் நல்லா கவனிங்க. ஏரியா இப்படி இருக்கு, ஃப்ளக்ஸ் லைன் இப்படி இருக்கு அப்படின்னா அது ஈஸியா பாஸ் ஆகும். அப்ப இ இன்ட்டு ஏ இன்ட்டு காஸ் ஜீரோ அப்படின்னா நல்லா இமேஜின் பண்ணி காஸ் ஜீரோ 1. அப்ப இஎன் மட்டும் இருக்கும். அதுவே ஏரியா இப்படி இருக்கு, இந்த டைரக்ஷன் வச்சிருக்காங்க. சரிங்களா? இது அப்படியே பேரலா இல்லாம இந்த இது பாத்தீங்கன்னா இப்படி கொண்டு வந்துட்டோம் மேல, இப்படி பாஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஏரியா இது இப்படி இருக்கு. ஏரியா எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்படி இருக்கு. ஏரியா இப்படி இருக்கு. ஏரியா இப்படி இருக்கு. எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன் இப்படி இருக்கு. அப்ப எப்படி இருக்கும்? இ இ ஏ காஸ் 90 0. அப்ப எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இருக்குமா அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் இப்படி பாஸ் ஆகுதுன்னா இது தடுக்கும். அப்ப 0. சரிங்களா? சரி. அப்ப சார்ஜ் இங்க நல்லா இமேஜின் பண்ணி பாருங்க. சார்ஜ் அதிகமா இருந்தால், சார்ஜ் அதிகமா கூட்டினா எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன் அதிகமா போகும். சார்ஜ் அதிகமா இருந்தா எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன் அதிகமா போகும். கரெக்டா? சார்ஜ் அதிகமா இருந்தா எலக்ட்ரிக் ஃபீல்டு அதிகமா போகும். எலக்ட்ரிக் ஃபீல்டு அதிகமா இருந்தா எலக்ட்ரிக் ஃபீல்டு ஏரியா அதே தான். எலக்ட்ரிக் ஃபீல்டு அதிகமா இருந்தா ஃப்ளக்ஸ் அதிகமா இருக்கும். அப்போ ஃப்ளக்ஸும் சார்ஜ் என்ன ப்ரொபோர்ஷனல்? எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸும் கொஸ்டின் கேட்குறாங்க. எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸும் சார்ஜ் என்க்ளோஸ்டு, அந்த என்க்ளோஸ்டு சார்ஜ் இது என்னது? ரெண்டும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். புரியுதா என்ன சொல்றேன்னு? ஒரு சார்ஜ் இருக்கு அப்படின்னா 2 சார்ஜ், 3 சார்ஜ், 4 சார்ஜ், 5 சார்ஜ்னா சார்ஜ் அதிகமா இருக்குன்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் அதிகமா இருக்கும் கிவன் ஏரியாவுக்கு. அப்ப கிவன் ஏரியால எலக்ட்ரிக் ஃபீல்டு அதிகமா இருக்கு அப்படின்னா ஃப்ளக்ஸ் இ இன்ட்டு ஏ மல்டிப்ளை பண்ணினா இது அதிகமா இருந்துச்சுன்னா ஃப்ளக்ஸ் அதிகமா இருக்கும். அப்போ ஃப்ளக்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு flux, electric flux is directly proportional to E. E is directly proportional to charge. அப்ப காஸ்லவே அதான். Flux, electric flux is directly proportional to charge enclosed by that surface. ஒரு சர்ஃபேஸ்க்குள்ள எவ்வளோ சார்ஜஸ் இருக்கோ, எவ்வளோ சார்ஜஸ் இருக்கோ அவ்வளோக்கு எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் லைன் வெளியில் வரும். அப்ப நம்பர் ஆஃப் சார்ஜஸ் அதிகமா இருக்கு இன்சைட்ல அப்படின்னா ஃப்ளக்ஸ் லைன் வெளியில் வருது அதிகமா இருக்கும். அப்போ ஃப்ளக்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் லைன் ஆர் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா அப்ப என்ன சொல்றேன்னு? அப்ப எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் உடைய ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் உடைய ஸ்டேட்மெண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன் பாசிங் த்ரூ கிவன் ஏரியா. ஒரு பர்டிகுலர் ஏரியா கொடுத்துறோம்னா அதுல எவ்வளவு ஃப்ளக்ஸ் லைன் ஃபீல்டு லைன் பாஸ் ஆகுதோ அதுதான் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன் பாஸ் ஆகுது அப்படின்னா அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன் எதுல இருந்து வரும்? சார்ஜ்ல இருந்து வரும். சார்ஜ் 0, எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் என்னவா இருக்கும்னு கேக்குறாங்க. ஒரு பாக்ஸ்ல இருக்கக்கூடிய சார்ஜ் 0, சார்ஜ் இல்ல அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு அந்த கிவன் ஏரியால எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன் வருமா? வெளியில வருமா? வராது. புரியுதா என்ன சொல்றேன்னு? சார்ஜே இல்ல, அந்த பாக்ஸ்ல சார்ஜே இல்லைன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு வருமா? வராது. எலக்ட்ரிக் ஃபீல்டு அந்த ஏரியா இருக்கு, ஆனா எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன் 0. 0 எனிதிங் என்னது? 0. அப்ப சார்ஜ் 0னா எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் 0. தட் இஸ் கால்ட் காஸ் லா. ஓகேங்களா? ரைட். இப்போ நம்ம பேட்டர்ன் கொஸ்டின்ஸ் கொடுக்குறேன். பிளஸ் கியூன்னு இருக்கு. இது ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன். இப்படி போகுது. சரிங்களா? இது ஒரு காசியன் சர்ஃபேஸ் நான் டிராப் பண்றேன். க்ளோஸ்டு சர்ஃபேஸ், ஒரு சர்ஃபேஸ் வச்சு ஒரு பாக்ஸ் வச்சு இந்த சார்ஜை க்ளோஸ் பண்றேன். இந்த சார்ஜ் பிளஸ் கியூ அப்படின்ற சார்ஜை க்ளோஸ் பண்றேன். தட் இஸ் கால்டு க்ளோஸ்டு சர்ஃபேஸ். க்ளோஸ்டு சர்ஃபேஸ்.
க்ளோஸ்டு சர்ஃபேஸ்க்கு இன்னொரு நேம் என்னது? காசியன் சர்ஃபேஸ். க்ளோஸ்டு சர்ஃபேஸ்க்கு இன்னொரு நேம் என்னது? காசியன் சர்ஃபேஸ். அப்ப பிளஸ் கியூ அப்படின்னா அதுல இருந்து வெளியில வருதுலப்பா இந்த ப்ளூ கலர் லைன், இதெல்லாம் என்னப்பா? இது ஐடியா இருக்கா? பிளஸ் கியூல வந்து ரேடியலி அவுட்வர்ட், இதெல்லாம் என்னது? எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன். எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன். சரிங்களா? அப்ப காசியன் சர்ஃபேஸ்ல ஓகே, காசியன் சர்ஃபேஸ்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன் பாருங்க. காசியன் சர்ஃபேஸ்னா இந்த இதுதான் அந்த கிரீன் கலர் இருக்குல்ல, இதுதான் காசியன் சர்ஃபேஸ். அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன் எத்தனை இருக்கு பாருங்க? 1 2 3 4 5 6. எத்தனை பா இருக்கு டோட்டலா? 1 2 3 4 5 6 7 8 இருக்கா? 8 எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன் இருக்கு. கரெக்டா? கரெக்டா இல்லையா? ரைட். அப்போ ஃப்ளக்ஸ், எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ், இந்த டயக்ராமுக்கு எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் என்னன்னு கேக்குறாங்க. பாசிட்டிவா நெகட்டிவான்னு கேக்குறாங்க. சொல்லுங்க. இந்த சார்ஜை என்க்ளோஸ் பண்ணிருக்கேன். ஒரு சார்ஜை காசியன் சர்ஃபேஸ் வச்சு என்க்ளோஸ் பண்ணிருக்கேன். அந்த சார்ஜ்ல இருந்து ரேடியலி அவுட்வர்ட் வெளியில போகுது ஃப்ளக்ஸ். அப்ப ஃப்ளக்ஸ் பாசிட்டிவா நெகட்டிவா? பாசிட்டிவ். ரேடியலி அவுட்வர்ட் வெளியில போகுதுனாவே அதுக்கு பேர் பாசிட்டிவ். ரேடியலி அவுட்வர்ட்னாவே அதனுடைய வேல்யூ பாசிட்டிவ். இன்னும் காஸ்லாவுக்கு போலப்பா, ஜஸ்ட் பேசிக் சொல்லிட்டு அதுக்கப்புறம் உள்ள போ. அதுவே இன்னொரு காசியன் சர்ஃபேஸ் இந்த இடத்துல ரெட் கலர்ல இருக்குல்ல, இதை டிராப் பண்றேன். இந்த இடத்துல டிராப் பண்றேன். ஓகேங்களா? ஆ, இது செகண்ட் காசியன், இது ஃபர்ஸ்ட் காசியன் சர்ஃபேஸ்னு வச்சுங்க. ஃபர்ஸ்ட் காசியன் சர்ஃபேஸ். இந்த ரெட் கலர் லைன் செகண்ட் காசியன் சர்ஃபேஸ்னு வச்சுங்க. அப்ப செகண்ட் காசியன் சர்ஃபேஸ் உடைய ஃப்ளக்ஸ் எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் கேஸ் உடைய காசியன் சர்ஃபேஸ், அதுல இருக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல், இந்த காசியன் சர்ஃபேஸ் இருக்குல்ல, எலக்ட்ரிக், நல்லா இமேஜின் பண்ணி பாருங்க. இந்த சார்ஜ்னால எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன் வெளியில வருது. எதுல கிராஸ் ஆகி போகுது? பாஸ் ஆகி போகுது. இந்த சர்ஃபேஸ் ஏரியா, காசியன் சர்ஃபேஸ் ஏரியால பாஸ் ஆகுது. அப்ப டெஃபினிஷன் என்னது? எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன் பாசிங் த்ரூ க்ளோஸ்டு சர்ஃபேஸ் ஆர் காசியன் சர்ஃபேஸ், கிராசிங் த காசியன் சர்ஃபேஸ். ஒரு சர்ஃபேஸ்ல பாஸ் ஆகணும், கிராஸ் ஆகணும் அப்படின்னா தட் இஸ் கால்ட் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் ஃபை ஆர் சை. அப்ப பாசிட்டிவ் ஃப்ளக்ஸ் தான் வெளியில போகுது. அப்ப ஃபர்ஸ்ட் இது ஓகே. செகண்ட் காசியன் சர்ஃபேஸ் சொல்லுங்க. செகண்டுக்கு இதுல எத்தனை அப்ப இதுல ஃப்ளக்ஸ் எப்படி இருக்கும் உங்களுக்கு? வெளியில போகுதுனாவே கிராஸ் ஆகி எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் அந்த காசியன் சர்ஃபேஸ்ல கிராஸ் ஆகி போகுது, வெளியில போகுதுனாவே, அவுட் போகுதுனாவே அது என்னது? பாசிட்டிவ் தான். பட் ரெண்டு, ஃபர்ஸ்ட் காசியன் சர்ஃபேஸ் ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க, செகண்ட் காசியன் சர்ஃபேஸ் ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு காசியன் சர்ஃபேஸ்ல எதனுடைய எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அதிகமா இருக்கும், கம்மியா இருக்குமா, இன்க்ரீஸ் ஆகுமா? வென் கம்பேர்ட் டு ஃபர்ஸ்ட் காசியன் சர்ஃபேஸ், செகண்ட் காசியன் சர்ஃபேஸ் உடைய ஃப்ளக்ஸ் வந்துட்டு அதிகமா இருக்குமா, கம்மியா இருக்குமா? இட் ரிமைன் சேம், நன் ஆஃப் தி அபோவ். என்ன ஆன்சர்? சொல்லுங்கப்பா. சார்ஜ் உடைய ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக், ஃபர்ஸ்ட் காசியன் சர்ஃபேஸ்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் பாஸ் ஆகுது. தட் இஸ் கால்டு, இந்த ஃபர்ஸ்ட் காசியன் சர்ஃபேஸ்ல ஒரு எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் பை 1 வச்சு. செகண்ட் காசியன் சர்ஃபேஸ் அப்படின்னு இருக்குன்னா அது செகண்ட் காசியன் சர்ஃபேஸ் ரெட் கலர் லைன் போட்டிருக்கேன். இதுலயும் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 எத்தனை ஃபீல்ட் லைன் போகுது? 8 எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன் பாஸ் ஆகுது அந்த காசியன் சர்ஃபேஸ்ல. தட் இஸ் கால்ட் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் பை 2. அப்போ ஃபர்ஸ்ட் கம்பேர் பண்ணும்போது செகண்ட்ல என்ன இருக்கும் அப்படின்னா இட் ரிமைன்ஸ் சேம். இட் ரிமைன்ஸ் சேம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் ரிமைன்ஸ் சேம், நாட் இன்க்ரீஸ் டிக்ரீஸ். ஃப்ளக்ஸ் ஈக்குவல் டு இ இன்ட்டு ஏ. இ இன்ட்டு ஏ. எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. ஷார்ட்கட்ல சொல்லணும் அப்படின்னா கான்செப்டும் சொல்றேன். எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன் எத்தனை இருக்குன்னு பாருங்க. 8 ஃபீல்டு லைன் இருக்கு ஃபர்ஸ்ட் கேஸ். செகண்ட் கேஸ்ல என்ன பாருங்க உங்களுக்கு? 1 2 3 4 5 6 7 8 எத்தனை தான் இருக்கு? 8 இருக்கு. அப்ப இதுக்கு மேல நீங்க போட்டினாலும் எவ்வளவு பெரிய சர்ஃபேஸ் ஏரியா வெளியில அவுட்டர்ல போட்டினாலும் அதுல எத்தனை லைன் தான் பாஸ் ஆகும்? இங்க ஸ்டார்டிங்ல என்ன இருக்கும் அதே தான். டிஸ்டன்ஸ் வேணா மேபி அதிகமாகும், அதுவும் எவ்வளவுதான்? 8. அப்ப எவ்வளவு பெரிய டிஸ்டன்ஸ்ல நீங்க காசியன் சர்ஃபேஸ், க்ளோஸ்டு சர்ஃபேஸ் போட்டாலும் எலக்ட்ரிக்கல் ஃப்ளக்ஸ் ரிமைன்ஸ் சேம். இது ஷார்ட்கட். அப்ப நீங்க கவுண்ட் பண்றது எப்படின்னா, நீங்க காசியன் சர்ஃபேஸ்ல எத்தனை எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன் பாஸ் ஆகுது அதை பேஸ் பண்ணி நீங்க சொல்லிடலாம். அப்ப ஃப்ளக்ஸ் ரிமைன்ஸ் சேம் ஃபார் ஃபர்ஸ்ட் செகண்ட் எல்லாமே. எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் ரிமைன்ஸ் சேம். ஓகே. ப்ராக்டிக்கலா போனா ஏன் இது சேமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஏரியாவோட செகண்ட் ஏரியா எப்படி பாருங்க, அகலம் பாருங்க. இது ஃபர்ஸ்ட் சர்க்கிளோட செகண்ட் சர்ஃபேஸ் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் ஃபார்ம் பண்ணது 5 ஈக்குவல் டு இ இன்ட்டு ஏ. அப்ப ஏரியா ஃபர்ஸ்ட் கம்பேர் பண்ணும்போது செகண்ட் ஏரியா எப்படி பாருக்கு உங்களுக்கு?
ஃபர்ஸ்ட் காசியன் சர்ஃபேஸ் கம்பேர் பண்ணும்போது செகண்ட் காசியன் சர்ஃபேஸ்ல அதிகமா இருக்கு. பட் எலக்ட்ரிக் ஃபீல்டு உங்களுக்கே தெரியும், டிஸ்டன்ஸ் அதிகமாக உங்களுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி ஆர் எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்ஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குல்ல, அதனோட இன்டென்சிட்டி அடர்த்தி என்ன ஆகும்? குறைஞ்சிட்டே போகுமா, அதிகமாயிட்டே போகுமா? உங்களுக்கு இந்த லைன் இப்படியே போயிட்டே இருக்கு. அப்ப டிஸ்டன்ஸ் அதிகமாக எலக்ட்ரிக் இப்ப இங்க பாயிண்ட் சார்ஜ் இருந்து அப்படியே போயிட்டே இருக்கு டுவோர்ட்ஸ் இன்ஃபினிட்டி. அப்ப என்ன ஆயிட்டு குறைஞ்சிட்டே இருக்கும். ஒன்னு அதிகமா இருக்கு, ஒன்னு கம்மியாகுது. அப்ப என்ன ஆகும்? இது ஆல்மோஸ்ட் என்னது, நீங்க சால்வ் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும் சம்ல. ஒன்னு அதிகமாகுது, இன்னொன்னு கம்மியா இருக்குன்னா இது என்னது? கான்ஸ்டன்ட். அப்ப இட் ரிமைன்ஸ் சேம். புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்னு? புரியுதா? இது நான் ப்ராப்ளம் சால்வ் பண்ணலப்பா, தியரட்டிக்கலா சொல்றேன். அது ஆர் ஸ்கொயர் அதெல்லாம் நீங்க விட்டுருங்க. ஜஸ்ட் கான்செப்ட் வைஸ் பாத்தீங்கன்னா இது ஷார்ட்கட். பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஃபீல்டு லைன் ஃபர்ஸ்ட் காசியன் சர்ஃபேஸ்லயும் 8 ஃபீல்டு லைன் தான், செகண்ட் காசியன் சர்ஃபேஸ்லயும் 8 ஃபீல்டு லைன் தான். n நம்பர் ஆஃப் காசியன் சர்ஃபேஸ்ல உங்களுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன் எவ்வளவு தான் இருக்கு? 8 எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் இருக்கும். சப்போஸ் இங்க 20 போட்டீங்கன்னா எல்லாத்துலயும் 20 தான் இருக்கும். ஸோ அப்போ இட் ரிமைன்ஸ் சேம். ஃப்ளக்ஸ் ரிமைன்ஸ் சேம் ஃபார் ஆல் காசியன் சர்ஃபேஸ் அரௌண்ட் த பாசிட்டிவ் சார்ஜ். புரியுதுங்களா? இந்த பாயிண்ட் புரியுதா? நெக்ஸ்ட் போலாமா? டிஃபிகல்டிஸ் இருந்தா சொல்லுங்க, கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க டக்கு டக்குன்னு. ஏன்னா 7:30 உங்களுக்கு மேடம் வேற கிளாஸ் எடுப்பாங்க. அதுல டெய்லி ஒரு 1 hour இஎம்டி ஒவ்வொரு டாபிக்கா போலாம் தான் எடுக்கிறேன். சரிங்களா? ஸோ அடிஷ்னலா இருக்கும் அப்படின்னு. சரி, நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு. நெகட்டிவ் சார்ஜ் அப்ப நெகட்டிவ் சார்ஜ் அப்படின்னாவே உங்களுக்கு தெரியும் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் எப்படி இருக்கும்? ஃப்ரம் இன்ஃபினிட்டி. எதுவும் சார்ஜ் இல்லை அப்படின்னா இங்க இருந்து இப்படி வரும், இப்படி வரும். கரெக்டா? 6 இருக்குன்னு வச்சுக்கோங்க. ரைட். அப்ப இதனுடைய காசியன் சர்ஃபேஸ் இந்த இடத்துல டிராப் பண்றேன். அப்படி காசியன் சர்ஃபேஸ். அப்ப இந்த இடத்துல காசியன் சர்ஃபேஸ் டிராப் பண்றேன் அப்படின்னா இந்த இடத்துல ஃப்ளக்ஸ் என்னன்னு கேட்கறேன். நெட் ஃப்ளக்ஸ். ஏன்னா உங்களுக்கே தெரியும் ஒரு காசியன் சர்ஃபேஸ்க்குள்ள காஸ்லேயோட பேசிக் கான்செப்டே தான். ஏன்னா இந்த காசியன் சர்ஃபேஸ் டிராப் பண்ணா அதுக்குள்ள என்னது? என்க்ளோஸ்டு சார்ஜ் என்ன இருக்கு? -q. அப்ப எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸுக்கும் சார்ஜுக்கும் தான் ரிலேஷன் பண்ணி சொல்லியிருப்பாங்க காஸ்லா. அதனால தான் இங்க சார்ஜுக்கும் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸுக்கும் நான் எடுத்துட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் கேஸ் பாருங்க, எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸுக்கும் சார்ஜ் பிளஸ் சார்ஜுக்கும் எடுத்திருப்பேன். அதே மாதிரி நெகட்டிவ் சார்ஜுக்கும் ஃப்ளக்ஸுக்கு எடுக்கிறேன். ஏன்னா காஸ்லா இஸ் எதை ரிலேட் பண்ணியிருப்பாங்க? எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் லீவிங் from the closed surface should be equal to charge enclosed by the surface. அந்த என்க்ளோஸ்டு சர்ஃபேஸ்க்குள்ள சார்ஜ் எவ்வளவு இருக்குதோ அந்த அளவுக்கு வெளியில எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் லீவ் ஆகும். அதான காஸ்லா. அப்ப ஃப்ளக்ஸுக்கும் சார்ஜ் தான் ரிலேட் பண்ணி சொல்லுவீங்க. அப்ப இது பேசிக் டெர்மினாலஜி தெரிஞ்சுன்னா அதுக்கப்புறம் எந்த கொஸ்டின் கொடுத்தாலும் நீங்க சால்வ் பண்ணிக்கலாம். ரைட். அப்ப ஃபை ஈக்குவல் டு இது சொல்லுங்க, நெகட்டிவா பாசிட்டிவா? -q. எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் டுவோர்ட்ஸ் ஃப்ரம் இன்ஃபினிட்டி டுவோர்ட்ஸ் 0 காசியன் சர்ஃபேஸ் கிராஸ் பண்ணுது. அப்ப -q அப்படிங்கிறது இப்படி வருது, நெகட்டிவ். அப்ப டுவோர்ட்ஸ் அப்படின்னாவே என்னது? நெகட்டிவ். ஃபர்ஸ்ட் கேஸ். -q ஃபர்ஸ்ட் காசியன் சர்ஃபேஸ், செகண்ட் காசியன் சர்ஃபேஸ் 1 1 2 3 4 5 6 லைன் இருக்கு. அப்ப செகண்ட் காசியன் சர்ஃபேஸ் இருக்குல்ல, ப்ளூ கலர் லைன், அதுல உங்களுக்கு எப்படி இருக்கும்? நெகட்டிவா பாசிட்டிவா? ஃபர்ஸ்ட் காசியன் சர்ஃபேஸ் இங்க போட்டிருக்கேன், சார்ஜ் இருக்கு. இது கூட நீங்க டவுட்டா இருந்ததுன்னா ஒரு சர்க்கிள் மட்டும் இருக்க மாதிரி இமேஜின் பண்ணி மைனஸ் சார்ஜ் சுத்தில இது இருக்குல்ல, இதுதான் ஃபர்ஸ்ட் காசியன் சர்ஃபேஸ். இது ஒன்னு செகண்ட் காசியன். இது என்னதான்? நெகட்டிவ் தான். அந்த சர்ஃபேஸ் ஏரியால கிராஸ் ஆகிறது நெகட்டிவ் தான். இது ரெண்டையும் கம்பேர் பண்ணீங்கன்னா எது அதிகமா இருக்கும்? 5-1 5-2 ரெண்டையும் கம்பேர் பண்ணீங்கன்னா இதுலயும் 6 ஃபீல்டு லைன், இதுலயும் 6 ஃபீல்டு லைன், ரெண்டு எப்படி தான் இருக்கும் உங்களுக்கு? 5-1 ஈக்குவல் டு 5-2. இட் ரிமைன்ஸ் சேம். சரி, இன்னொரு கொஸ்டின். கண்டிஷன். இதெல்லாம் பேசிக் கண்டிஷன் பேஸ் பண்ணி கொடுக்குறேன். இப்ப ஃபர்ஸ்ட் கேஸ், இது ஃபர்ஸ்ட் கேஸ்னு வச்சுங்க. அதில் இப்ப நான் செகண்ட் கேஸ் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் கேஸ், செகண்ட் கேஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். செகண்ட் கேஸ்ல -q இருக்கு பாத்தீங்களா? அதுல இன்னும் நிறைய -q எடுத்துக்கிறேன். சரிங்களா? இந்த டயக்ராம் பாத்தீங்கன்னா ஒரு -q இருக்குப்பா. 5-1 வந்து நெகட்டிவ்.
இதுல நான் அந்த சார்ஜ் ஒரு சர்க்கம்ஃபரன்ஸ் எடுத்துக்கலாம், காசியன் சர்ஃபேஸ். அந்த காசியன் சர்க்கிள்ல நிறைய மைனஸ் போடுறேன், n நம்பர் ஆஃப் நெகட்டிவ் சார்ஜ் நான் பிளேஸ் பண்ணிருக்கேன். இப்போ இது வந்துட்டு 5-1, இது ஒரு 5-2ன்னு வச்சுங்க, இல்ல தேர்ட் கேஸ் கூட வச்சுங்க. இது செகண்ட் கேஸ். தேர்ட் கேஸ்ல அதே நெகட்டிவ் சார்ஜ் தான். பட் என்னன்னா n நம்பர் ஆஃப் சார்ஜஸ், நெகட்டிவ் சார்ஜஸ் வந்துட்டு காசியன் சர்ஃபேஸ்க்குள்ள நான் வச்சிருக்கேன். இப்போ இந்த 5-3 அப்படிங்கிற வேல்யூ எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? 5-1க்கு ஈக்குவலா இருக்குமா, 5-2க்கு ஈக்குவலா இருக்குமா, 5-3 டிக்ரீஸ் ஆகுமா, அதிகமாகுமா, கம்மியாகும்? இது மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கறேன். when compared to first two cases, கம்பேர் பண்ணீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்கறேன். சொல்லுங்கப்பா. இதுல நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு, இதுலயும் நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு. கொஸ்டின்ஸ் எப்படி கேட்டேன்னு தெரியும் உங்களுக்கு. எஸ், அதிகமாகும். பிகாஸ் ஒரு மைனஸ் சார்ஜுக்கு அது வரும்னா n நம்பர் ஆச்சுன்னா நிறைய உங்களுக்கு டுவர்ட்ஸ் ஜீரோ, நிறைய எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ், எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் நிறைய அந்த சர்ஃபேஸ்ல கிராஸ் ஆகி வரும். அப்போ டோட்டல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் என்ன ஆகும்? அதிகமாகும். புரியுதுங்களா டிஃபரன்ஸ்? புரியுதாப்பா? ஃபர்ஸ்ட் கேஸ், செகண்ட் கேஸ், தேர்ட் கேஸ் என்ன சொல்றேன்னு புரியுதா? ஐடென்டிஃபை பண்ண முடியுதா? சரி, அடுத்தது பாருங்க. இன்னொரு இது நான் சொல்றேன். பாசிட்டிவ் சார்ஜ், ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன், இது ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன், இது ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன், இது ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட். சரிங்களா? இந்த இடத்துல ஒரு காசியன் சர்ஃபேஸ் அப்படின்னு கொடுத்துறாங்க. இது ஒரு கொஸ்டின்ல கேட்டது தான். இந்த இடத்துல ஒரு காசியன் சர்ஃபேஸ் கொடுத்துறாங்க. இதனுடைய நெட், இந்த காசியன் சர்ஃபேஸ் இருக்குல்ல, இதனுடைய இந்த காசியன் சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய நெட் ஃப்ளக்ஸ் என்னன்னு கேட்கறாங்க. இந்த இடத்துல என்ன ஆகும்? இது எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன், இது ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன், இது ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன், இது ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன். இது காசியன் சர்ஃபேஸ். காசியன் சர்ஃபேஸ். அப்ப காசியன் சர்ஃபேஸ், அப்ப இந்த காசியன் சர்ஃபேஸ்ல கூடிய நெட் ஃப்ளக்ஸ் என்னன்னு கேட்கறாங்க. காசியன் சர்ஃபேஸ்ல கூடிய நெட் ஃப்ளக்ஸ் என்ன அப்படின்னு கேட்கறேன். சொல்லுங்கப்பா. சரி, இந்த இடத்துல பாருங்க. இந்த காசியன் சர்ஃபேஸ்க்குள்ள எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்துட்டு உள்ள போகுது. இந்த இடத்துல உள்ள போகுது, கரெக்டா? உள்ள வருது. இந்த சைட்ல இதே ஃப்ளக்ஸ் இந்த சைடுல வெளியில வரும்போது என்ன போகுது? இது வெளியில வருது. அப்ப உள்ள எந்த அளவுக்கு எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வருதோ, எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன் வருதோ, அந்த அளவுக்கு வெளியில எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன் போயிடுது. அப்ப இன் 5 அப்படின்னா அவுட் வந்துட்டு 5. அப்ப இந்த இடத்துல காசியன் சர்ஃபேஸ், இந்த இதுல எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன் கிராசிங் த சர்ஃபேஸ் ஏரியா. அப்ப எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இந்த காசியன் சர்ஃபேஸ்ல இந்த இடத்துல என்ன இருக்கும் உள்ள அப்படின்னா, உள்ள வர்றது வெளியில போயிடுது. அப்ப நெட் ஃப்ளக்ஸ் எப்படி? நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் என்னது? ஜீரோ. ஜீரோ இன்ட்டு ஏரியா அப்படின்னா ஜீரோ. புரியுதா? அப்ப அந்த காசியன் சர்ஃபேஸ்ல உள்ள மட்டும் கொடுத்துருக்காங்க, ஆனா உள்ள வந்துருச்சு. அப்ப கண்டிப்பா உள்ள வந்தோன்னா என்ன ஆகும்? வெளியில போகும். அப்ப உள்ள எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் வருதுன்னா வெளியில எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் போயிடும். அப்ப எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இந்த காசியன் சர்ஃபேஸ் இருக்குல்ல, இதுக்குள்ள எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் இருக்குமா? உள்ள வரது எல்லாமே வெளியில போயிடும். அப்ப இங்க இருக்குமா? இருக்காது. அப்ப ஃப்ளக்ஸ், எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் ஈக்குவல் டு இ இன்ட்டு ஏ. அப்ப ஏரியா இருந்தாலும் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஜீரோ. ஜீரோ இன்ட்டு எனிதிங் என்னது? ஜீரோ. இது புரியுதுங்களா? இன்னும் 2-3 மாடல் இதுலயே கொடுக்குறேன், ஆன்சர் பண்ண முடியுதான்னு பாருங்க. சரி, அடுத்து ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் கொடுத்துருக்காங்க, ஒரு நெகட்டிவ் சார்ஜ் கொடுத்துருக்காங்க. பாசிட்டிவ் சார்ஜ், இது ஒரு நெகட்டிவ் சார்ஜ். அப்ப பாசிட்டிவ் சார்ஜ்ல இருந்து என்ன ஆகும்? ரேடியலி அவுட்வர்ட். எப்பயுமே இது வெளியில போகும். இது ரேடியலி இன்வர்ட். அப்ப இங்க இருக்கிற சார்ஜோட எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன் இங்க வருது. அப்ப இங்க அதே மாதிரி ரேடியலி அவுட்வர்ட், இது ரேடியலி இன்வர்ட். இப்படி போகுது, இப்படி வெளியில போகுது, இது உள்ள வாங்கிக்குது. சரிங்களா? அதே மாதிரி இதுவும் அதே மாதிரி தான். இப்படி நிறைய அப்படி n நம்பர் ஆஃப் டைம்ஸ் இது வெளியில போகுது, இது உள்ள வாங்கி. அதே மாதிரி இதுவும் அதே மாதிரி தான் உங்களுக்கு. இந்த மாதிரி n நம்பர் ஆஃப் லைன் போகும். பாசிட்டிவ் வெளியில டுவோர்ட்ஸ் வருது, இது வந்துட்டு வாங்கிக்குது. இது மாதிரி n நம்பர் ஆஃப் லைன்ஸ் போயிட்டே இருக்கு. கரெக்டுங்களா? ரைட். இப்ப இந்த இடத்துல ஒரு காசியன் சர்ஃபேஸ் டிரா பண்றாங்க. ஒரு காசியன் சர்ஃபேஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க இந்த கண்டிஷன், இந்த லைன்ல. இந்த காசியன் சர்ஃபேஸ்ல நெட் ஃப்ளக்ஸ் என்னன்னு கேக்குறாங்க. இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இது செகண்ட் கொஸ்டின். இந்த காசியன் சர்ஃபேஸ்ல நெட் ஃப்ளக்ஸ் என்னன்னு கேக்குறாங்க. காசியன் சர்ஃபேஸ்ல நெட் ஃப்ளக்ஸ் என்னன்னு கேட்கறாங்க. இல்லைன்னா எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ், நெட் ஃப்ளக்ஸ் கூட இல்ல, எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் என்னன்னு கேக்குறாங்க.
எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். கொஸ்டின் இதுதான். எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இன் கிவன் டயரம்ல காசியன் சர்ஃபேஸ் என்னது? ஜீரோ தான். ஜீரோ தான். ஏன்னா பாருங்க, இந்த காசியன் சர்ஃபேஸ்க்குள்ள எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் உள்ள போகுது, வெளியில வந்தது. எந்த அளவுக்கு உள்ள போகுதோ அந்த அளவுக்கு வெளியில வந்தது. இப்போ ஜீரோ. கரெக்டா? ரைட். அதே மாதிரி ஆ, இன்னொரு டயக்ராம். இப்போ இந்த இடத்துல ஒரு காசியன் சர்ஃபேஸ் கிரியேட் பண்றாங்க. இந்த பிளஸ் கியூ இருக்குல்ல, அரவுண்ட் பாசிட்டிவ் சார்ஜ் we provide on Gaussian surface. Gaussian surface is created around the positive charge, not negative charge. இந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் ஜீரோ. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஜீரோ. இட் சுட் பி சம் பாசிட்டிவ் சார்ஜ், இட் சுட் பி சம் நெகட்டிவ் சார்ஜ். ஆப்ஷன் டி நன் ஆஃப் தி above cannot be determined. என்ன ஆன்சர்? பிளஸ் கியூ அப்படிங்கிற சார்ஜில் அரவுண்ட் பாசிட்டிவ் சார்ஜ் வி கிரியேட் சம் காசியன் சர்ஃபேஸ், க்ளோஸ்டு சர்ஃபேஸ். அப்போ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் பாருங்க, காசியன் சர்ஃபேஸ்னா அது எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன் அந்த காசியன் சர்ஃபேஸ்ல பாஸ் ஆகுது. அப்போ அதுக்கு பேர் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். இங்க ஒரு எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ், இங்க ஒரு எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ், இங்க ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் கிராசஸ் காசியன் சர்ஃபேஸ்னா இந்த லைன்ல கிராஸ் ஆகிற எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் கிராஸ் ஆகும், அதுக்கு பேர் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். அப்போ எல்லாமே அவுட்வேர்டு அது பாசிட்டிவ். அப்போ என்னுடைய ஆன்சர் டி. என்னுடைய ஆன்சர் டி. சப்போஸ் இந்த இடத்துல நான் கிரியேட் பண்றேன், இந்த இடத்துல இப்ப சொல்லுங்க, இந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் என்னன்னு கேட்கறாங்க. டுவோர்ட்ஸ் உள்ள வருது எல்லாமே. அப்ப இது என்னது? நெகட்டிவ். நெகட்டிவ். அப்ப இதுக்கு ஆன்சர் நெகட்டிவ். நெக்ஸ்ட். நெக்ஸ்ட் இன்னொரு இது பிளஸ் கியூ இருக்கு, மைனஸ் கியூ இருக்கு, பாசிட்டிவ் சார்ஜ், நெகட்டிவ் சார்ஜ். இந்த இடத்துல இருந்து இப்படி வருது அவுட்வர்ட், உள்ள இது இழுக்கு. இது மாதிரி நிறைய என் நம்பர் ஆஃப் ஃபீல்டு லைன் இதே மாதிரியே நான் போட்டிருக்கேன். வெளியில போகுது, இது வாங்கிக்குது. வெளியில போகுது, வெளியில போகுது, வாங்கிக்குது. இது மாதிரி இருக்கு. அப்ப என்ன கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கலாம். கொஸ்டின் பாருங்க, காசின் சர்ஃபேஸ் வந்துட்டு இட் கவர் டூ சார்ஜஸ், ரெண்டுமே கவர் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. காசின் சர்ஃபேஸ். இப்போ நெட் ஃப்ளக்ஸ் இந்த காசின் சர்ஃபேஸ்ல எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் என்னவா இருக்கும்? எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இந்த காசின் சர்ஃபேஸ்ல என்னவா இருக்கும் பாருங்க. இதுல பாசிட்டிவ் சார்ஜ் போகுதுன்னா அந்த காசின் சர்ஃபேஸ்ல வெளியில போகுது அப்படின்னா மறுபடியும் இங்க உள்ள வருது. அப்ப பாசிட்டிவ்னா பாசிட்டிவ் ஃப்ளக்ஸ்னா அதே அளவுக்கு நெகட்டிவ் ஃப்ளக்ஸ், இது கேன்சல் ஆயிடும். இதுவும் அதே மாதிரி வெளியில போகுதுன்னா அது உள்ள அப்படியே வந்தது, இதுவும் கேன்சல் ஆயிடும். அப்ப இந்த கிராஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் கிராசஸ் திஸ் காசின் சர்ஃபேஸ். அப்ப இங்க ஒரு எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் பாசிட்டிவ்னா இது நெகட்டிவ், ரெண்டு கேன்சல், ஒரே சீரீஸா இருக்கு கேன்சல். இது அப்ப நெட் ஃப்ளக்ஸ் என்னது? ஜீரோ. நெட் ஃப்ளக்ஸ் வில் பி ஜீரோ. ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் அடுத்தது.
சரி, காஸ் லாவுடைய ஸ்டேட்மெண்ட் பாருங்க. அது பேசிக் சொல்லிட்டேன். இப்போ பாருங்க, காஸ் லா. காஸ் லா அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். சை அப்படின்னா எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்னு சொல்லுவாங்க, இல்ல ஃபைன்னு சொல்லலாம், தப்பு இல்லை. அப்ப எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் லீவிங் ஃப்ரம் த க்ளோஸ்டு சர்ஃபேஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு சார்ஜ் என்க்ளோஸ்ட். இது மாதிரி படிச்சிருக்கீங்களா? எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன், ஜஸ்ட் இது மாதிரி பார்த்துருக்கீங்களா? ஒரு காசியன் சர்ஃபேஸ்ல சார்ஜ் எந்த அளவுக்கு ப்ளஸ்ஸோ மைனஸோ ஏதோ ஒன்று சார்ஜ் இருக்குன்னா இதுதான் காசியன் சர்ஃபேஸ். அந்த ப்ளஸ்னால என்ன ஆகும்? எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் வெளியில போகும். மைனஸாக இருந்தால் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் உள்ள வரும். பாசிட்டிவா இருந்ததுன்னா வெளியில போகும் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன். அப்ப அந்த சர்ஃபேஸ் ஏரியாவை கிராஸ் பண்ணதுன்னா அதுக்கு தான் என்னது? எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். அப்ப எந்த அளவுக்கு சார்ஜ் இருக்குதோ, இப்ப ஒரு சார்ஜ் மட்டும் இருக்குன்னு வச்சுக்கோங்க, பிளஸ். அப்ப இது சுத்திலும் காசியன் சர்ஃபேஸ் இருக்கு அப்படின்னா அப்போ ரேடியலி அவுட்வோர்ட் எல்லாமே. சரிங்களா? ரேடியலி அவுட்வோர்ட். அப்ப அந்த காசியன் சர்ஃபேஸ்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் பாஸ் ஆனா அதுக்கு பேர் தான் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். அப்ப எலக்ட்ரிக் சார்ஜ் என்க்ளோஸ்டு, சார்ஜ் என்க்ளோஸ்டு இந்த சர்ஃபேஸ்க்குள்ள சார்ஜ் எந்த அளவுக்கு என்க்ளோஸ் ஆயிருக்கோ அந்த அளவுக்கு எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் லீவிங் ஆகும். அப்ப எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் லீவிங் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு சார்ஜ் என்க்ளோஸ்ட். சரிங்களா? ரைட். அப்ப இத சைன்னு சொல்லலாம், இல்ல எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்னா இப்படி கூட சொல்லலாம். ஃபை எப்படின்னு, அந்த ஈனா எலக்ட்ரிக், ஃபைனா ஃப்ளக்ஸ். அப்ப எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் லீவிங் ஈக்குவல் டு இப்படி எதெல்லாமா பாருங்க, ஃபை, அதாவது இன்டகிரேஷன் ஆஃப் க்ளோஸ்டு இன்டெக்ரல். ஏன்னா இந்த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் எதுல கண்டுபிடிக்கிறீங்க? க்ளோஸ்டு சர்ஃபேஸா இல்ல ஓப்பன் சர்ஃபேஸ்னா காசியன் சர்ஃபேஸ் இஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் க்ளோஸ்டு சர்ஃபேஸ். க்ளோஸ் பண்றேன். இன்டகிரேஷன் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா ஏரியா டோட்டலா. இப்போ ஒரு சின்ன இடத்துல நான் கண்டுபிடிக்கிறேன், இப்போ இவ்வளவு பெரிய ஏரியா இருக்கு, அதுல ஒரு சின்னதா ஒரு போர்ஷன் நான் கண்டுபிடிக்கிறேன்னா டோட்டல் ஏரியா கண்டுபிடித்து என்ன பண்ணுவாங்க? இன்டகிரேட் பண்ணுவாங்க. சரிங்களா? அப்ப இன்டெக்ரல், க்ளோஸ்டு இன்டெக்ரல் இ இன்ட்டு டிஎஸ், இ இன்ட்டு டிஎஸ், இதான் சொல்லுவாங்க. இ அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன் வெளியில் வருது பாருங்க, எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன் வெளியில் வருது. எதுல? சர்ஃபேஸ் ஏரியா. இதுக்கு பேரு சர்ஃபேஸ் ஏரியா. ஏன் டிஎஸ் போட்டிருக்கு அப்படின்னா சின்ன ஏரியா, ஒரு லைன் மட்டும் கண்டுபிடிங்க. அதுக்கப்புறம் இன்டகிரேட் பண்ணீங்கன்னா எல்லா லைன் இந்த வேல்யூ வச்சு எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிக்கலாம். புரியுதுங்களா? ஒரு சர்க்கிள் இப்படி காசியன் சர்ஃபேஸ் இருக்குன்னா ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இந்த இடத்துல இருக்கு அப்படின்னா இதுல ரேடியலி அவுட்வேர்டு எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் லைன் ரேடியலி அவுட்வேர்டு இது மாதிரி வரும். கரெக்ட்டுங்களா? இது மாதிரி வரும். அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் கிராசஸ் த காசியன் சர்ஃபேஸ், தட் இஸ் கால்டு எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். இதுதான் என்னது? இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் காசியன் சர்ஃபேஸ்ல பாஸ் ஆகி வருதுன்னா அதுக்கு பேர் தான் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். அப்ப நான் எல்லாத்துக்கும் கண்டுபிடிக்க தேவையில்ல, ஒரு ஏரியா இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் இந்த இடத்துல மட்டும் நான் கண்டுபிடிச்சா போதும். சரிங்களா? டிஎஸ் அப்படின்னு சொன்னோம்னா இது சர்ஃபேஸ் ஏரியா. இந்த சர்ஃபேஸ் ஏரியால அதே மாதிரி இந்த சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு நார்மல் காம்பவுண்ட் சொல்லுவாங்க. இந்த சர்ஃபேஸ் ஏரியா எப்படி இருக்குன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் இப்படி போதா, அப்ப பர்பண்டிகுலரா அந்த இந்த சர்ஃபேஸ் ஏரியால பர்பண்டிகுலரா எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் பாருங்க 90 டிகிரி இருக்கு. அப்படி இருந்தா அதுக்கு பேர் நார்மல் காம்பவுண்டா, டேஞ்சென்ஷியலான நார்மல் காம்பவுண்ட். நார்மல் காம்பவுண்ட் அப்படின்னா உங்களுக்கு என்னது? 90 டிகிரி. காசியன் சர்ஃபேஸுக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைனுக்கும் உள்ள ஆங்கிள் நீங்க எந்த இடத்துல மெஷர் பண்ணி பார்த்தீங்கன்னா பாருங்க, இந்த இடத்துல மெஷர் பண்ணாலும் இப்படி இருக்கும், 90 டிகிரி. சரிங்களா? 90 டிகிரி. அப்ப இது நார்மல் காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன் சர்ஃபேஸ் ஏரியா ஸ்மால், இதுதான் டிஎஸ். அப்ப இந்த ஸ்மால் ஏரியாவில் கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் இந்த க்ளோஸ்டு இது என்னவா இருக்கு? ஒரு சின்ன ஏரியாவில் கண்டுபிடிச்சு இது என்னவா இருக்கு? க்ளோஸ்டு. அப்போ ஒரு இன்டகிரேஷன் போட்டு ஒரு இன்டகிரேஷன் முடியும்னா அந்த எல்லா ஏரியாவுக்கும் ஸ்மால் ஸ்மால் வேல்யூ கண்டுபிடிச்சு எல்லாத்தையும் இது பண்றது. அப்ப க்ளோஸ்டுன்னு போட்டீங்கன்னா அந்த சர்ஃபேஸ் ஏரியா க்ளோஸ்டு. அப்ப எல்லாம் இப்படி கூட எடுத்துக்கலாம் நீங்க. புரியுதுங்களா இது என்ன சொல்றேன்னு? எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன், எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன் பாசிங் த்ரூ சின்ன சர்ஃபேஸ் ஏரியா, தட் இஸ் கால்டு எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். இந்த இன்டகிரேஷன் ஏன் பண்றோம்னா ஒரு சின்ன ஏரியா கண்டுபிடிச்சது ஓவராலா எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கணும். அப்ப டோட்டல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்க்கு ஓவராலா இன்டகிரேஷன். க்ளோஸ்டு சர்ஃபேஸ் ஏன் போட்டோம்னா இது எல்லாமே எப்படி இருக்கு உங்களுக்கு? க்ளோஸ்டா, ஓப்பனா? க்ளோஸ்டு. இதுதான் ஃபார்முலா. ரைட். அடுத்தது அப்ப இன்டகிரேஷன் ஆஃப் இ டாட் டிஎஸ் ஈக்குவல் டு, சரிங்களா, என்ன இருக்கு? ஃபைன்னு இருக்கு. எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் லீவிங், எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் லீவிங் சுப் ஈக்குவல் டு என்னவா இருக்கு? ஃபைன்னு, ஃபைன்னு போடலாம், இல்லைன்னா சை லீவிங். எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் தான் இது, சிம்பிள். டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு என்க்ளோஸ்டு சார்ஜ். சரிங்களா? இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு
புரியுதுங்களா? இது வந்துட்டு டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு சார்ஜ் என்க்ளோஸ். இந்த சை லிவிங் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இருக்குல்ல, அதுக்கு பதிலாக இந்த என்க்ளோஸ்டு சார்ஜ். இது ஆக்சுவலாக டைரக்ட்லி ப்ரொபோஷனல் எடுத்துங்க இந்த ஈக்குவேஷன். அப்போ 5E டைரக்ட்லி ப்ரொபோஷனல் இந்த சார்ஜ் என்க்ளோஸ். இந்த ப்ரொபோஷனல் ரிமூவ் பண்ணுறதுக்கு E dot ds equal to Q enclosed divide by epsilon naught அப்படின்னு சொல்லி. எப்சிலான் நாட் இதுதான் காஸ்லாவுடைய இன்டெக்ரல் ஃபார்ம். சரிங்களா? இன்டெக்ரல் ஃபார்ம் இன்னொன்று இருக்கு. ஜஸ்ட் இந்த காஸோடைய பேசிக் ஃபார்ம். சரிங்களா? எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்துட்டு சர்ஃபேஸ் ஏரியால பாஸ் ஆகுது, அதுக்கு பேர் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். சரிங்களா? போல் இன்டெக்ரல் இது மாதிரி சர்ஃபேஸ் இன்டெக்ரல் நான் போடுறோம்னா அந்த போல் ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன் பாசிங் த்ரூ த கிவன் ஏரியா சுட் பி ஈக்குவல் டு சார்ஜ் என்க்ளோஸ்ட் பை த சர்ஃபேஸ். சரிங்களா? டிபெண்டிங் அப்பான் அந்த ப்ரொபோசல் ரிமூவ் பண்றதுக்கு எப்சிலான் நாட் அப்படின்னு போட்டீங்க. சரிங்களா? எப்சிலான் இப்படி எல்லாம் இது வந்துட்டு ஒரு 4-5 மெத்தட்ல நம்ம இந்த இதை டெரைவ் பண்ணுவோம். சரிங்களா? எப்படி வேணாலும் டெரைவ் பண்ணலாம். இன்னொன்று நான் எடுக்கிறேன். இது புரியுதா? ஃபர்ஸ்ட் இது ஒரு 4-5 மெத்தட்ல சொல்லலாம். இன்னும் ஒரு 2-3 மெத்தட்ல நான் சொல்றேன். நெக்ஸ்ட் பாருங்க. எது உங்களுக்கு ஈஸியா இருக்கோ அதை எடுத்துக்கங்க. சரி, அப்ப நம்ம லெஃப்ட் சைடு இருக்குல்ல, என்ன பார்த்தோம் நம்ம? இது மாதிரி நம்ம படிச்சிருக்கோம். சார்ஜ், அதாவது எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இஸ் டைரக்ட்லி டிபெண்ட்ஸ் அப்பான் எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன் அந்த சர்ஃபேஸ் ஏரியால பாஸ் ஆகும்போது உங்களுக்கு எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வரும். அதுல இன்டகிரேட் பண்ணீங்கன்னா டோட்டல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் என்னன்னு தெரியும். இதுதான் ஸ்டேட்மெண்ட். கரெக்டா? அப்ப இந்த இது நான் அப்படியே டைரக்டா எடுத்துக்கிறேன். இன்டகிரேஷன் சர்ஃபேஸ் இன்டெக்ரல் E டாட் ds. இதை நான் ப்ரூஃப் பண்றேன். ஒரு பாயிண்ட் சார்ஜ் வச்சு நான் ப்ரூஃப் பண்றேன். ஒரு பாயிண்ட் சார்ஜ்னா ஒரே ஒரு சார்ஜ் இருக்கு. ஒரு பாயிண்ட்ல ஒரு சார்ஜ் இருக்கு பிளஸ் Q. சரிங்களா? பிளஸ் Qன்னு வச்சுக்க. இதை சுத்தில ஒரு காஸியன் சர்ஃபேஸ் போடுறேன். அப்ப கண்டிப்பா இந்த பிளஸ் கியூல இருந்து ரேடியலி அவுட்வர்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் இப்படி வெளியில வரும். எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் வெளியில வரும். கரெக்டா? எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் வெளியில வரும். ரேடியலி அவுட்வர்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் அவுட் இப்படி வெளியில வரும். கரெக்டுங்களா? ரைட். அப்ப ஏரியா ஆஃப் த ஸ்பியர், இந்த டிஎஸ்னா சர்ஃபேஸ் ஏரியா. இது பார்த்தா என்ன மாதிரி இருக்கு? இந்த மேல காஸியன் சர்ஃபேஸ் டிரா பண்றீங்களா? ஏன்னா இப்ப இந்த பாயிண்ட் சார்ஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. பிளஸ் கியூப்ல இருந்து ஒரே ஒரு பாயிண்ட்ல தான் அந்த சார்ஜ் இருக்கு. அப்ப ரேடியல் அவுட்வர்ட்னா இப்படிதான் வெளியில வரும். அப்ப இது எல்லா எலக்ட்ரிக் ஃபீல்ட்லயும் கட் ஆகிற மாதிரி நீங்க என்ன எடுக்கலாம்? ஸ்கொயர் எடுக்கலாமா, இல்ல சர்க்கிள் இது மாதிரி ஸ்பியர் எடுக்கலாமா? எது கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இப்படி எல்லா டைரக்ஷன்லயும் இப்படி கட் ஆகும். இப்படி எல்லாம், ஏன்னா ஒரே ஒரு பாயிண்ட் சார்ஜ் நடுவில் இருக்கு. இது எல்லா இடத்துலயுமே எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் வெளியில போகும். அப்படி கரெக்டா? எல்லா இடத்துலயுமே போகும். அப்ப இதை பார்த்தா எப்படி இருக்கு? ஒரு ஸ்பியர் மாதிரி இருக்கு. இதை பார்க்கறதுக்கே ஒரு ஸ்பியர் மாதிரி தான் இருக்கு. அப்ப அதனால நான் காஸியன் சர்ஃபேஸ் இப்படிதான் எடுத்தோம். வேற வழி இல்லை. ஸ்கொயர் ரெக்டாங்கிள் இதெல்லாம் வெளியில எடுத்தோம்னா சம் ஃப்ளக்ஸ் கிராஸ் ஆகுது அந்த ஏரியால, அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு. அப்ப கண்டிப்பா இந்த பாயிண்ட் சார்ஜ்ல இருந்து கண்டிப்பா நெருக்கமா போகும்போது இப்படிதான் இருக்கும். ஒரு சர்க்கிள், ஒரு ஸ்பியர் மாதிரி தான் இருக்கும். அப்ப ஏரியா ஆஃப் த ஸ்பியர் பாருங்க. ஏரியா டிஎஸ்னா சர்ஃபேஸ் ஏரியா. சர்ஃபேஸ் ஆஃப் த ஸ்பியருக்கு ஃபார்முலா என்னப்பா? சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஸ்பியருக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? ஃபார்முலா கொஞ்சம் ஒரு டிஃபிகல்ட்டா தான் இருக்கும். ஸ்பியரோடைய ஃபார்முலா மேக்ஸ்ல படிச்சிருப்பீங்க, இப்ப ஞாபகம் இருக்காது. சர்க்கிளுடைய ஸ்பியர் அது மாதிரி ஸ்பியருக்கு, ஏன்னா இந்த யூனிட் பொறுத்தவரை ஸ்பியர் மட்டும் தெரிஞ்சுக்கங்க. காஸ்லால சிலிண்ட்ரிக்கல் ஸ்பியர் இது ரெண்டு தான் மோஸ்ட்லி வரும். அப்ப ஏரியா ஆஃப் த ஸ்பியருக்கு என்ன ஃபார்முலா? சர்க்கிள் கேட்கல, ஏரியா ஆஃப் த ஸ்பியர் கேட்கல. 4 pi r ஸ்கொயர். இஸ் வெரி குட். 4 pi r ஸ்கொயர். 4 pi r ஸ்கொயர். பை ஆர் ஸ்கொயர் எதுக்கு வரும்? பை ஆர் ஸ்கொயர் வெறும் பை ஆர் ஸ்கொயருங்கிறது எதுக்கு? சர்க்கிள். வெரி குட். சர்க்கிளுக்கு தான் பை ஆர் ஸ்கொயர். அப்ப ஏரியா ஆஃப் த ஸ்பியர் அப்படின்னா 4 pi r ஸ்கொயர். அப்ப இதை நீங்க இன்டகிரேட் பண்ணுங்க. சர்ஃபேஸ் இன்டெக்ரல். சரிங்களா? எலக்ட்ரிக் ஃபீல்டு பாயிண்ட் சார்ஜுக்கு டெரைவ் பண்ணீங்களாப்பா? ஞாபகம் இருக்கா? ஏதாவது இல்லை டெரைவ் பண்ணணுமா? இது மாதிரி ஃபார்முலா படிச்சிருக்கீங்களா பாருங்க. Q டிவைட் பை பாயிண்ட் சார்ஜுக்கு 4 pi எப்சிலான் இன்டூ ஆர் ஸ்கொயர். இது மாதிரி ஒரு ஃபார்முலா படிச்சுமா? ஞாபகம் இருக்கா? இல்லை டெரைவ் பண்ணிட்டா? இல்லை நான் பின்னால இதை டெரைவ் பண்றேன். இப்போதைக்கு ஜஸ்ட் பாயிண்ட் சார்ஜுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி Q டிவைட் பை 4 pi எப்சிலான் நாட் இன்டூ ஆர் ஸ்கொயர் இது மாதிரி ஒரு ஃபார்முலா படிச்சிருப்பீங்க. இதை நான் டெரைவ் பண்ணேன் ஃபியூச்சர்.
அப்போ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டியா நம்ம பாயிண்ட் சார்ஜ் வச்சு டெரைவ் பண்றோம் நம்ம. அப்போ Q டிவைட் பை 4 pi எப்சிலான் இன்டூ ஆர் ஸ்கொயர். டிஎஸ் அப்படிங்கிறது ஏரியா ஆஃப் த ஸ்பியர். சரிங்களா? பாயிண்ட், ஏன்னா பாயிண்ட் சார்ஜ் வச்சு தான் நம்ம ஸ்பியர் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. அப்போ 4 pi ஆர் ஸ்கொயர். அப்போ ஆர் ஸ்கொயர் கேன்சல், 4 pi கேன்சல் ஆகும். அந்த டிஎஸ் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு தான் இந்த இன்டகிரேட் போட்டீங்க, சின்ன ஏரியாவுக்கு. அது இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா இது தேவையில்லை, நாட் நெசசரி. கரெக்டுங்களா? ஆனால் இப்படி கூட அடுத்த ஸ்டெப்ல கூட இல்லைங்க. சர்ஃபேஸ் ஏரியா இருங்க ஒரு நிமிஷம். எலக்ட்ரிக் ஃபீல்டு கான்ஸ்டன்ட், இதை இன்டகிரேட் பண்ணீங்கன்னா வரும் எஸ்ன்னு வரும். எஸ்னானது சர்ஃபேஸ் ஏரியா, இல்லை ஏரியா ஆஃப் த ஸ்பியர். அதுக்கு தான் இதை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்போ என்ன வரும் உங்களுக்கு? என்ன ஆன்சர் வந்திருக்கு சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா? Q டிவைட் பை எப்சிலான் நாட். Q டிவைட் பை எப்சிலான் நாட். லெஃப்ட் சைடில் இந்த இதை தான் டிரைவ் பண்ணியிருக்கேன். என்ன வந்திருக்கு? Q டிவைட் பை எப்சிலான் நாட். இப்போ ஃபைனல் ஆன்சர் என்னது? சர்ஃபேஸ் இன்டெக்ரல், சரிங்களா, E டாட் ds, எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் பாசிங் த்ரூ த சர்ஃபேஸ் ஏரியா. சரிங்களா? இதுக்கு பேர் என்னது? ஃபுல்லா எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் should be equal to சார்ஜ் enclosed divided by epsilon naught. டெரைவ் வந்துருச்சா? டெரிவேஷன் வந்துருச்சா? இந்த ப்ரூஃப் வந்துருச்சா? இது மாதிரி நீங்க 4-5 மெத்தட்ல கூட நீங்க சால்வ் பண்ணலாம். பட் நாட் நெசசரி. கான்செப்ட் மட்டும் பார்த்துட்டா போதும். ஃபார்முலா. சரிங்களா? இது மாதிரி ஒரு ஃபார்முலா படிச்சீங்களா? டி ஈக்குவல் டு எப்சிலான் இன்ட்டு ஈன்னு படிச்சீங்களா? ஒரு ஃபார்முலா ஞாபகம் இருக்கா? எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி. டினா எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி. இதெல்லாம் பின்னால இது பண்ற ப்ரூஃப் பண்ற. எலக்ட்ரிக் ஃபீல்டு டென்சிட்டி. டி ஈக்குவல் டு எப்சிலான் பதில் எப்சிலான் நாட் இன்ட்டு எப்சிலான் ஆர். இது எப்சிலான் ஆர் வந்துட்டு 1 வச்சுங்க, இப்படி இருக்கும். கரெக்டா? ரைட். நெக்ஸ்ட், இந்த ஒரு கொஸ்டின் பார்த்தாலும் காஸ்லாவோட ஸ்டேட்மெண்ட் நாளைக்கு எடுக்கிறேன், டைம் இல்லை. அக்கார்டிங் டு காஸ் லா, இது உங்களுக்கு தெரிஞ்சதுதான். அக்கார்டிங் டு காஸ் லா, அக்கார்டிங் டு காஸ் லா த சர்ஃபேஸ் இன்டெக்ரல். இந்த கொஸ்டின் தெரியுதான்னு பாருங்க. த சர்ஃபேஸ் இன்டெக்ரல், surface integral of normal component, normal component of electric field density over a closed surface containing a charge q is option A q divided by epsilon naught, option B epsilon naught into q, option C q, option D q square divided by epsilon naught. ஈஸியான கொஸ்டின் தான். சரி, கொஸ்டின் நல்லா படிச்சு பாருங்க. அக்கார்டிங் டு காஸ் லா த சர்ஃபேஸ் இன்டெக்ரல், நான் இங்க அப்படியே கொஸ்டினையே அப்படியே ரைட் பண்றேன், எழுதுறேன். அக்கார்டிங் டு காஸ் லா த சர்ஃபேஸ் இன்டெக்ரல் ஆஃப் த, சர்ஃபேஸ் இன்டெக்ரல்னா க்ளோஸ்டு சர்ஃபேஸ். சர்ஃபேஸ் இன்டெக்ரல்னாவே என்னது? சர்ஃபேஸ் ஏரியானாவே கண்டிப்பா காஸ் லானாவே என்னது? காசியன் சர்ஃபேஸ். காசியன் சர்ஃபேஸ்னா ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸ், இன்னொரு நேம். அப்ப சர்ஃபேஸ் இன்டெக்ரல் ஆஃப் நார்மல் காம்பனன்ட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு டென்சிட்டி. எலக்ட்ரிக் ஃபீல்டு டென்சிட்டின்னா அதனுடைய சிம்பிள் என்னப்பா? எலக்ட்ரிக் ஃபீல்ட் டென்சிட்டி இப்பதான் சொன்னேன். எலக்ட்ரிக் ஃபீல்ட் டென்சிட்டி என்னது? டி. டி ஓவர் ஏ க்ளோஸ்டு சர்ஃபேஸ், ஓவர் ஏ க்ளோஸ்டு சர்ஃபேஸ் கண்டெய்னிங் ஏ சார்ஜ் q is அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப சர்ஃபேஸ் இன்டெக்ரல் ஆஃப் நார்மல் காம்பனன்ட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு டென்சிட்டினா E டாட் டிஎஸ்ஆ டி டாட் டிஎஸ்ஆ? E டாட் டிஎஸ்ஆ டி டாட் டிஎஸ்ஆ? என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டின்? எலக்ட்ரிக் ஃபீல்டு டென்சிட்டி. எஸ், வெரி குட். டி டாட் டிஎஸ். சர்ஃபேஸ் ஏரியா இங்க இன்டகிரேஷன் கொடுத்தா சர்ஃபேஸ் இன்டெக்ரல்னாவே இங்க கண்டிப்பா டிஎஸ் வரும். இதான் கேட்டிருக்காங்க. அப்ப இட் சுட் பி ஈக்குவல் டு காஸ் லாவை பொறுத்தவரைக்கும் இட் சுட் பி ஈக்குவல் டு, இப்பதான் நம்ம பார்த்தோம். சரிங்களா? ரைட் சைடு நீங்க டெரைவ் பண்ணீங்கன்னா ஓகே, இன்டெக்ரல் ஆஃப் இ டாட் டிஎஸ் இதனை ப்ரூவ் பண்ணீங்க. q டிவைட் பை எப்சிலான் அப்படின்னு பாத்தீங்க. இப்படிதான் நம்ம டெரைவ் பண்ணோம். இப்ப
ஆனா இது எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி. ஆனா நம்மளுக்கு கேட்கறது எலக்ட்ரிக் ஃபீல்ட் டென்சிட்டி. சரிங்களா? அப்ப உங்களுக்கே தெரியும் டிக்கு பதில் எப்படி எழுதலாம்? எப்சிலான் நாட் இன்ட்டு இ. எப்சிலான் இன்ட்டு இனா எப்சிலான் நாட் இன்ட்டு எப்சிலான் ஆர். எப்சிலான் ஆரோட வேல்யூ 1. எதுவுமே கொடுக்கலாம், நீ 1 எடுத்துக்கலாம். அப்ப இதுல சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஏன்னா நம்மளுக்கு ஃபார்மெட் இதுதான் இருக்கு, இப்படிதான் இருக்கு ஃபார்மெட். ஆனா நம்மளுக்கு கேட்டிருக்குது என்னது? டி டாட் டிஎஸ். டி டாட் டிஎஸ். அப்ப இந்த ஃபார்முலா க்கு பதில் எப்படி எழுதலாம்? க்கு பதிலா டி டாட் எப்சிலான் எழுதலாம். இதுல இருந்து இது எழுதலாம். அப்ப இது கொண்டு போய் இங்க சப்ஸ்டியூட் பண்ணுங்க. சர்ஃபேஸ் இன்டெகிரல் க்கு பதிலா டி டாட் எப்சிலான் நாட் இன்டு டிஎஸ் ஈக்குவல் டு கியூ டிவைட் பை எப்சிலான் நாட். அப்ப சர்ஃபேஸ் இன்டெகிரல் டி டாட் டிஎஸ் ஈக்குவல் டு இந்த எப்சிலான் மேல போச்சு அப்படின்னா கியூ டிவைட் பை எப்சிலான் நாட் இன்டு எப்சிலான் நாட்னு வரும். அப்ப எப்சிலான் நாட் கேன்சல் ஆயிடும். பர்மிட்டிவிட்டி ஆஃப் த ஃப்ரீ ஸ்பேஸ், ரிலேட்டிவ் பர்மிட்டிவிட்டி ஆஃப் ஏர்னா 1, எப்சிலான் ஆர் ஈக்குவல் டு 1. மியூ அப்படின்னா பர்மியபிலிட்டி, எவ்வளவு அந்த மெட்டீரியல்ல கண்டக்ட் ஆகுது, தட் இஸ் கால்டு பர்மியபிலிட்டி. பர்மிட்டிவ்னா எந்த அளவுக்கு இந்த டைஎலக்ட்ரிக் மீடியம் இருக்கு, அதை பேஸ் பண்ணி சொல்லுவோம். அப்ப என்ன கேட்டிருக்காங்க? சர்ஃபேஸ் இன்டெகிரல் ஆஃப் டி டாட் டிஎஸ் தான் கேட்டிருக்காங்க. இதுதான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? இதுதான் கேட்டிருக்காங்க. அப்ப ஆன்சர் என்ன வருது? கியூ தான் வருது. ஆன்சர் என்ன வருது? கியூ, நாட் கியூ பை எப்சிலான் நாட். அப்ப இதுக்கு ஆன்சர் என்னது? சி. கியூ தான் ஆன்சரு. ஆனா நிறைய பேர் என்ன சொல்றீங்க? ஏ சொல்றீங்க. காஸ்லான்னு பார்த்தாவே நீங்க என்ன போட்டக்கூடாது? ஏன்னு போட்டக்கூடாது. இதே எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி ஈன்னு கேட்டதுனால ஆப்ஷன் ஏ, எலக்ட்ரிக் ஃபீல்ட் டென்சிட்டின்னு கேட்டதுனால ஆப்ஷன் சி. புரியுதாப்பா? ரைட். காஸ்லால ப்ராப்ளம்ஸ் நிறைய இருக்கு. நாளைக்கு ஸ்டேட்மெண்ட் பார்த்துட்டு அதுக்கு ரெலவெண்டான ப்ராப்ளம்ஸ் நாளைக்கு பார்ப்போம். சரிங்களா? நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். சரிப்பா. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் 7:30க்கு இருக்கு. 7:30 கிளாஸ் கரெக்டாக வந்துருங்க. சரிங்களா?